ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்பத்தாக்கிட்டேயும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் மீனாட்சி பிறந்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட அப்பத்தா இருந்துட்டு, அடியே நானே உங்ககிட்ட சொல்லலாம் தாண்டி இருந்தேன், இப்போ நீயே சொல்லிட்ட. வசந்தி, நீ காலண்டரை எடுத்துகிட்டு வா, என்னைக்கு நல்ல நாள்னு பார்த்து நம்ம அன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலண்டரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம வசந்தி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், நாளைக்கே நேரம் நல்லா இருக்கு, நாளைக்கு 10 இருந்து 11 மணி வரைக்கும் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்துடுவோம். நம்ம அழகரும் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்லம்மா, அழகரையும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அப்பதான் இருந்துட்டு, அடியே இதை நீ என்கிட்ட சொல்லணுமாடி, நானே ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சொல்கிறேன்டி, அவங்க சென்னையிலேருந்து வந்தாங்களா இல்லையான்னு தெரியல, நான் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்புக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம அப்பத்தா கால் பண்ண உடனே, அப்பதா என்ன அப்பதா இப்போதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா, இப்போதான் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடே அங்கே ராஜாங்க இருக்கானாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்காங்க கொடுக்குற அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்கவும், ஆத்தா சொல்லாத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடா, அழகர் பிறந்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு முடிவு எடுத்திருக்கோம், நீங்களும் வந்துடுங்க, அழகரும் கோவிலுக்கு வரணும்னு தமிழ்ச்செல்வி ஆசைப்படுறா, அதனால குடும்பத்தோடு போயிட்டு வந்துடுவோம், வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஆத்தா இப்படி கேட்குற, கண்டிப்பாக நாங்கள் வரோம், குடும்பத்தோடையே வரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா சேதுக்கிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அழகரை தூக்கிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கவும், ராஜாங்கம் குழந்தைய பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அவ்வளோதான், யாருக்குமே தெரியாம குழந்தைய தூக்கிட்டு வருது என்ன நாகரிகம், இந்த மாதிரி அநாகரிகமான செயலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல திட்டிக்கிட்டே இருக்கவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, சரிங்க மாமா, நான் இனிமே இப்படி ஒரு செயலை பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில எல்லாருமே கோவிலுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்ட உடனே நம்ம அப்பத்தாக்கு கால் பண்ணி, என்ன ஆத்தா கிளம்பிட்டீங்களா, நீங்க எதுல வரீங்க, கார்ல வரீங்களா இல்ல ஆட்டோல வரீங்களா, இல்லைன்னா நான் கார் அனுப்பிவிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல 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 இங்கே காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நாங்க கோவிலுக்கு வந்துடுறோம், நீங்க கோவிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 குடும்பமுமே கோவிலுக்கு வந்துடுது. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா மீனாட்சி என்னோட கையில கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன்ப்பா, நீங்க கொஞ்சம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறதுனால ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்க பாராத்தா மீனாட்சியை கொஞ்ச நேரம் நாங்கள் வச்சிருக்கோம், கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. நம்ம சேது இருந்துட்டு மீனாட்சி வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பூசாரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்கய்யா, நீங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஏன் ஏன் ஐயா இவ்வளோ நாளா நீங்க வராம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் வர முடியல, அதான் இப்போ வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லவும், வீட்டில் பிரச்சனை நடந்தாதான் கோவிலுன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணவே நம்ம கருப்புக்கு இருந்துட்டு நம்ம பெரிய மந்தை வந்து கருப்பு உடம்புல இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நீயா என்னோட சங்கதிக்கு வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் அவங்க எல்லாரையும் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, என்ன சாமி சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் அவங்க வாயாலே உங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்காக தான் நான் உங்களை எல்லாரையும் இங்கே வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனே, இங்கே பாருமா, உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு, உன் மேலே எந்த களங்கமும் இல்லைன்னு நான் இப்போ நிரூபிக்கிறேம்மா, உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் ஆதங்கத்தையும் நான் தீர்த்து வைக்கிறதுக்காக தான்மா உன்னை இங்கே வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா, என்ன இது, நம்ம பண்ண எல்லா திருட்டுத்தனத்தையும் இந்த சாமி நம்ம வாயிலே வர வச்சிருச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ கடவுளே, நம்ம இங்க இருக்கவே கூடாது, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும் போது நம்ம அதாவது பெரிய மந்தை இருந்துட்டு கருப்பு உடம்புல இருக்குல்ல, இங்க இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்க முயற்சி பண்ணாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம
ஈஸ்வரி அப்படியே செல்ல மாதிரி நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, கொஞ்ச நாளாக என்னோட குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்கு வருது, ஏன் வருது, எதனால் வருதுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல. எதுக்காக இவ்வளோ பிரச்சனையை எங்களுக்கு கொடுக்குற, எதுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்து எங்கள் குடும்பத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்க, இதெல்லாம் நிவர்த்தி பண்ண விடமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, அதுக்காக தான் இந்த குடும்பத்தை எல்லாரையும் நான் இங்கே வர வச்சிருக்கேன், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்ம ஈஸ்வரியை முன்னாடி வர சொல்கிறாங்க. வர சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு ஈஸ்வரி, சாமி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கல, போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கா? தப்பு பண்ணியிருந்தா தானே நீ பயப்படணும், முதல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன சின்னம்மா, எதுக்காக இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கருப்பு கிட்ட போய் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்ச உடனே நம்ம ஈஸ்வரி அப்படியே கடன் உதிரிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ பண்ண திருட்டு வேலை, நீ பண்ண சதி வேலை, நீ எல்லா சூழ்ச்சியுமே இப்போ எல்லாரும் முன்னாடியும் சொல்கிற, இல்லைனா இங்கே நீ உயிரோடு இருக்க மாட்ட, இந்த கத்தியாலே உன்னை அப்படியே ரெண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சாமி, என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க, சேது, தமிழ்ச்செல்வி அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அடியே, நீ என்னடி தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து நம்ம ஈஸ்வரி கேட்கவும், இங்க பாரு, கேட்கறாங்கல்ல, நீ என்ன தப்பு பண்ணன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா, இங்க பாருங்க மாமா, முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிருங்க மாமா, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது, நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமோ தமிழ்ச்செல்வி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சேது இருந்துட்டு, என்ன சின்னமா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. இங்க பாரு சேதோ, அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். தமிழ்ச்செல்வி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது தமிழ்ச்செல்வி கிடையாது, ஐஸ்வர்யா தான். மிமிக்ரி பண்ணி அவங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேச வச்ச நான் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் சரி ராஜாங்கத்துக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஈஸ்வரி எல்லா உண்மையுமே கக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு இப்போ சேதுவும் சரி ராஜாங்கமும் சரி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, என்ன சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா, இப்போது சின்னம்மா சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னோட சின்னம்மா வாயால் சொன்னதை நீ நம்பலையா, திரும்ப இன்னொரு முறை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஈஸ்வரி பயந்துக்கிட்டு, சேதோ இங்கே பாரு சேதோ, சத்தியமாக இதுதான் உண்மை, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாம் பண்ணேன். ஆனால் ராஜாங்க மாமா இதனால் ஜெயிலுக்கு போவார், அவர் அசிங்கப்படுவார், நல்லா சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட சேது வந்துட்டு, ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், என்னோட பொண்டாட்டியை நான் சந்தேகப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கவே கூடாது, அவளை நம்பியிருக்கணும், அவளோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சாமி முன்னாடி கை கூப்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்தது. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டே என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, நான் இந்த விஷயத்த பண்ணலைன்னு, உங்ககிட்ட நான் பண்ணலைன்னு நிரூபிக்கின்ற அவசியம் எனக்கு இல்லை, ஆனால் அந்த கடவுளே பார்த்தீங்களா என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு உங்கள் முன்னாடி நிரூபிச்சிருச்சு, இப்போ உங்கள் முகத்தெல்லாம் தூக்கி எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாருமா, நீ கோபப்படுறதுல நியாயம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா, நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், உன்னை உன் மேலே சந்தேகப்பட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்துனது மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது தப்பு, என்னோட பையனுக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சது. ஐஸ்வர்யா தான் இவ்வளோ பெரிய துரோகத்தை சேதுக்கு பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையும் மறைச்சி எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க. இங்கே பாரு சேது, என்னை நீயும் மன்னிச்சிரியா, உன்னை ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், எதுக்காக என்னோட வாழ்க்கையில் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்க, என்னோட வாழ்க்கை உனக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சியா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண சொல்லு, இங்க பாருங்க மாமா,
உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ண ஈஸ்வரி ஆண்டி தான் இது எல்லாத்தையும் பண்ணால் சேதுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் உங்களை எனக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை மாமா. அதனால தான் தமிழ்ச்செல்வி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா உன்னை சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் கொண்டு வரேன்னு ஈஸ்வரி ஆண்டி தான் சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகணும்னு ஆசைப்பட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துல ஆத்திரத்துல அப்படியே பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இங்க பாருடி, எதுக்காகடி இப்படி ஒரு விஷயத்த பண்ண? நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டியவன் தெரியுமா? இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே, நான் இனிமே என்னோட வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா வாழ போறேன்? என்னோட குழந்தைங்களை புரிஞ்சு என்னோட குழந்தைங்கள இங்கக்கும் அங்கக்கும் அழைக்க விட்டு இப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். இங்க பாரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு. நீ என்னை திரும்ப ஏத்துக்க கூட வேணாம், ஆனா என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில நீ தான் இது எல்லா தப்பையும் பண்ணியிருப்பேன்னு நினைச்சு நான் இதை இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். நீ தாமரை விஷயத்துல வீடே எனக்கு எதிராக இருந்தப்போ நீ மட்டும்தான் எனக்கு ஆதரவா எனக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமா நீ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு நம்பிக்கையை உன் மேல நான் வைக்காம போயிட்டேனே, என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னனா இல்லையா, நீங்க என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, அதே மாதிரி வந்தீங்களா? அதே மாதிரி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா? இனிமே காலில் விழுந்தா கூட நான் மன்னிக்க மாட்டேன்னு அப்போ சொன்னேன்ல, அதே தான் இப்போவும். நான் உங்களை மன்னிக்கிறது மாதிரி இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்க முடியாத தப்பாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பயங்கர ஆவேசத்தில் பேசவும் நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜாங்கம், நான் அப்போவே சொன்னேனா இல்லையா, இந்த விஷயத்தில் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தமிழ்ச்செல்வி இது எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அம்முக்கு நீ மாதிரி நம்ம வீட்டிலே இருந்திருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தில் பேசவும் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஆத்தா என்னை மன்னிச்சிடாத்தா, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கணும், நீ சொன்னது எதுவுமே நான் கேட்காம இப்படி ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம ஆத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கவும், இங்க பாருடா சேதோ, இங்க ராஜாங்கம், நீங்க 2 பேருமே கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட நான் கிளிப்பில் சொல்ற மாதிரி எத்தனையோ முறை சொன்னேன், ஆனா நீங்க 2 பேருமே கேட்காததால நானா ஒரு முடிவெடுத்து நீங்க யாரும் எனக்கு தேவையில்லைன்னு தமிழ்ச்செல்வி கூடயே போயிட்டேன். அதே 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 எண்ணத்தோடு தான் நான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன். உங்களை மன்னிக்கணுன்ற எண்ணம் எனக்கே வராத போது தமிழ்ச்செல்விக்கு எப்படி வரும்? நீங்க பண்ணியிருக்கிறது அவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே கோவமா நம்ம யாரு நம்ம ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு, என்ன எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா, இன்னும் பேச வேண்டியது பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாமி எங்களை மன்னிச்சிருங்க சாமி, இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் இந்த சங்கதிக்கு வந்து தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க சாமி, அந்த பரிகாரத்தையும் நாங்கள் பண்ணிடுறோம். இன்னும் தெரிய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கா? இன்னும் என்ன இருக்கு? உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அந்த விஷயத்துல நிறைய சதி இருக்கு. அந்த சதியை இப்போவே எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க உயிர் தப்புவாங்க, இல்லைன்னா கண்டிப்பா உயிர் தப்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சித்ரா இருந்துட்டு, ஐயோ சாமி என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் சொல்லிடுறேன், எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சித்ரா அழுதுகிட்டே சொல்லவும் இதை பார்த்த நம்ம தமிழ்ச்செல்வி அப்பத்தா அதுக்கப்புறம் ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க பெரியப்பா, சேது நீயும் என்னை மன்னிச்சிரு. கல்யாண மேடையில் நீ ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டும்போது அப்பத்தா வந்தாங்க. அப்பத்தா வந்த பதட்டத்தில் நீ தாலி கட்டாமல் இருந்த, அதனால தான் உன் கையில இருந்து தாலியை வாங்கி 3 முடிச்சுமே ஐஸ்வர்யா கழுத்தில் நான் தான் போட்டேன், நீ ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு நம்ம சேது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சந்தோஷமாக படுறாரு, இப்போது எனக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஷு வந்துட்டு, என்ன சித்து சொல்கிற, நீ என்ன சொல்கிற சேது மாமா, என்
கழுத்துல தாலி கட்டவே இல்லையா? இங்க பாரு சித்தோ, நீ என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு ஐஷோ, இந்த விஷயத்த சொன்னா நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவேன்னு தான் நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். சேது மாமா உன் கழுத்துல தாலி கட்டவே இல்லை. எங்க இந்த கல்யாணம் நின்று போயிடுமோன்னு பதறி போய் தான் உன் கழுத்துல நானே 3 முடிச்சு போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு ஐஷோ அப்படின்னு சொல்லி நம்ம ஐஷு கிட்ட மன்னிப்பு கேட்கவும், நிறுத்து சித்து, எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே, இந்த விஷயத்த எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க கூடாதா? இங்க பாருங்க மாமா, ஊரறிய நீங்க எனக்கு தாலி கட்டியிருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் தாலி கட்டலைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த கோவிலில் இந்த சாமி முன்னாடி வச்சு எனக்கு தாலி கட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்னடி சொன்ன நீ? என்ன சொன்ன? எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, உன் கழுத்தில் இந்த சாமி முன்னாடி வச்சு நான் தாலி கட்டணுமா? அந்த எண்ணத்தில் வேற இருக்கியா? இங்கே பாருடி, உனக்கு தாலி கட்டினதான் நினச்சி இத்தனை நாளாக நீ என் கூட இருந்து பார்த்தியா? அதில் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட உன்னை என்னோட பொண்டாட்டியா நான் நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மாமா, என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மாமா, என் மனசை காயப்படுத்தாதீங்க மாமா. யாரடி காயப்படுத்துறது? என்னோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியது தெரியுமா? அந்த வாழ்க்கையை நாசமாயிக்கிட்டு இப்போ உன்னோட சந்தோஷத்துக்காக, உன்னோட சுயநலத்துக்காக இப்படி என்ன உன்னோட வழிக்கு கொண்டு வர வச்சுட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம கருப்பு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே பூசாரி இருந்துட்டு அந்த சாமியை போக வைக்கிறதுக்காக நீர் வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை வந்து வாயில போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாரு ராஜாங்கம், குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு நினைச்சது போகணும்னு சொன்னதே தமிழ்ச்செல்வி தான். அந்த எண்ணத்தை தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள இந்த பெரிய மந்தை வந்து தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள தூந்து இப்படி சொல்லிச்சு போல. அதனால தான் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து இவ்வளோ பெரிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? இது எல்லாத்துக்கும், வீட்டில் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் இங்கே நிற்கிறாளே இந்த சிரிக்கு தான். இவ இருக்கிற இடம் எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும். இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா பத்தாது, அவ வயிற்றெரிச்சல்லையே அந்த குடும்பம் அப்படியே எரிஞ்சு போயிடும். இங்க பாருடி, எப்படிடி உன்னால இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது? ராஜாங்கம் உனக்கும் சரி, உன் மாவளுக்கும் சரி, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கான். அப்படி இருக்கும்போது அங்கே அந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு, அந்த வீட்டிலே சாப்பிட்டுக்கிட்டு, துணிமணி எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை என்னோட பையனுக்கு பண்ணியிருக்கே, உனக்கே நியாயமாடி? அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. தமிழ்ச்செல்வி வீட்டில் இருந்த வரைக்குமே எங்களை அந்த வீட்டில் அடிமையாக தானே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்ச்செல்வி சொல்கிறது மட்டும்தான் அந்த வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி அத்தை எங்களுக்கு கோபம் வராமல் இருக்கும்? ஏதாவது செலவுக்கு காசு வேணும்னா கூட அவகிட்ட போய் கையேந்து நிற்க சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கணக்கு வேற கேட்குறா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இவன் இந்த வீட்டில் இருந்தால் நம்மளை அதிகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டு என் அண்ணன் பொண்ணாவே இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துட்டா எனக்கு அந்த பிரச்சனை இருக்காதுல்ல. அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சேதுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஈஸ்வரிய பல்லான்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனே ஈஸ்வரிக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சேது, இதுக்காக என்ன அடிச்சு? இப்போ பெரியவங்கன்றது மரியாதையே இல்லையா சேது? இங்க பாருங்க, இப்போ வரைக்குமே உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்துல தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா பிள்ளைக்கு செய்கிற விஷயமா இது இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்கள் புள்ளையா இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கவே கூடாது. முதல்ல போ, இனிமே எங்கள் வீட்டுக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன மாமா சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா நான் எங்கே போவேன்? உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? யாரும் கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் தம்பிக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க. உங்கள் தம்பி எங்களை 2 பேரையும் அவர் கூட சேர்த்தவே மாட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் நடுத்தெருவில் தான் நிற்கணும். இங்கே பாருங்க மாமா, என்னால் போக முடியாது மாமா, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு
நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க, எவ்வளோ பெரிய தண்டனைனாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த வீட்டை விட்டோ உங்களை விட்டோ போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக போகவே மாட்டேன். எதுக்குடி இந்த வீட்டில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு போகலாமாடா? இங்கே பாருடி, நீ அந்த வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நல்லதே கிடையாது. நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் நிம்மதின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுடி. எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு தான் இருப்ப. நீ அந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வசந்திக்கிட்டேயும் செல்லப்பாண்டிக்கிட்டேயும், அப்பா அம்மா வாங்க, நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே தமிழ், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குடி, நீ என்னடி சாதாரணமாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற? என்ன அப்பதான் என்ன அம்மாச்சி பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. என் மனசில் இருந்த பெரிய பாரத்தை இந்த சாமி எனக்கு இறக்கி வச்சிருச்சு. இனிமே நான் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக என்னோட வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, கொஞ்சமாவது சேதுவை நினச்சி பார்க்கலாம்லடி அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, என் ஒரு குழந்தைய நீங்கள் பிரித்து என்கிட்ட இருந்து பிரித்து அந்த குடும்பத்துக்கிட்ட கொடுத்த கோவமே இப்போ வரைக்குமே எனக்கு தீரலை. இதுக்கு மேலேயும் என்னை ஏதாவது பண்ண வச்சிங்க, அவ்வளோதான். நான் நீங்கள் பெரிய மனுஷனை கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவனி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நடந்ததெல்லாம் மிகப்பெரிய தப்புதாம்மா. அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அந்த 2 குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காவது நீ எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட மருமகளாக வாழணுமா அப்படின்னு சொல்லவும், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கய்யா, நீங்கள் எனக்கு முன்னாள் மாமனார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நின்று இருக்க குடும்பமும் முன்னாள் குடும்பம் தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ராஜாங்க குடும்பத்தை பக்கம் பேசவும், என்னமாச்சு, எங்கள் வீட்டில் இத்தனை நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ வரைக்குமே உங்கள் மகனையும் உங்கள் பேரனையும் நீங்கள் கீழே விடவே மாட்டீங்களா? அவங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு நம்பிக்கைன்றது ஒரு முறை தான் வரும். அந்த நம்பிக்கையை உடஞ்சிட்டா திரும்பவும் அந்த நம்பிக்கையை சேர்த்தவே முடியாது. அப்படிதான் கண்டிப்பாக இனிமே அவர் மேலே எனக்கு நம்பிக்கையும் வராது, எனக்கு அவர் கூட வாழணுன்ற எண்ணமும் வராது. என்னோட பசங்களை எப்படி பார்த்துக்கணும், அவங்கள எப்படி நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்றத மட்டும்தான் என்னோட எண்ணமே தவிர, இனிமே யாரு கூடயும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதனால் இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு தமிழ்ச்செல்வியோட காலை பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலை. நீ ஜென்னிக்கு கால் பண்ணி என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நீ சொல்லியிருக்க. அதே மாதிரி தான் என்கிட்டயும் சொன்னேன். ஆனால் உன்னோட பேச்சை நான் நம்பாமல் இப்படி உன்னை காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மாத கர்ப்பிணியாக இருக்குன்னு கூட பார்க்காம உன்னை வீட்டை விட்டு துரத்துனது மிகப்பெரிய தப்பு தான் தமிழ். என்னை மன்னிச்சிரு தமிழ். இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் தமிழ். இனிமே உன் மேலே ஒரு துளி கூட நான் சந்தேகப்படவே மாட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியும் நீங்கள் இப்படி தான் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி எழுதிட்டு வந்து கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஜென்மத்தில் இல்லை, 7 ஜென்மத்திலையும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டிய வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாண்டு பத்திரத்தை எழுதிட்டு வந்து கொடுத்தீங்க. அந்த அந்த பத்திரத்துக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்களா, இல்லை அந்த பத்திரத்தில் இருந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டீங்களா? எதுவுமே கிடையாதுல்ல. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் உங்ககிட்ட அதாவது நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களை மன்னிச்சு எல்லாத்தையும் மறந்து, அவமானம் அசிங்கம் அது எல்லாத்தையுமே மறந்து உங்ககிட்ட நான் திரும்பவும் பொண்டாட்டியா வந்து வாழணும்னு சொல்றீங்க. அப்படி தானே? எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி தானே பொண்ணுங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாரு தமிழ், அப்படியெல்லாம் இல்லை தமிழ். நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல. நம்ம குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கள. அவங்க 2 பேரும் பிரியவும் மாட்டாங்க. 2 பேரோட வாழ்க்கைக்காகவது என் கூட இருக்கலாம்ல தமிழ் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு அசிங்கமா இல்லை? நீங்கள் வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க, வேற ஒரு கல்யாணமும் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு நம்ம
அதாவது யாரு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரும்மா தமிழ்ச்செல்வி, நீ கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லம்மா. நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தானம்மா. அ அது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இனிமே நடக்க போறத பத்தி தானம்மா பார்க்கணும். அத பத்தியெல்லாம் யோசிக்காம, இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம்மா" அப்படின்னு சொல்லவும், காயப்பட்டது நான், அசிங்கப்பட்டது நான், அவமானப்பட்டது நான். அது எல்லாத்தையும் கொடுத்தது எனக்கு அவ்வளோ பெரிய மனவேதனைய கொடுத்தது நீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து வாழுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜாங்கமும் சேதுவும் தமிழ்ச்செல்வியோட மனசை எப்படியாவது மாத்துவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.